Hi guys, today we will ஒரு important mobile application பத்தி பார்க்கலாம். So இந்த application நேம் Truecaller. பட் இந்த Truecallerக்கு நிறைய இன்ஸ்டாலர் இருக்காங்க. I mean நிறைய பேர் இந்த application அவங்களோட டிவைசஸ்ல மில்லியன் கணக்குல யூஸ் பண்றாங்க. பட் இந்த application யூசர் நம்மளோட பர்சனல் டேட்டா, I mean நம்மளோட கேமராஸ், போட்டோஸ், மீடியாஸ் ஆக்சஸ் பண்றாங்க. நம்மளோட பர்சனல் டீடைலை கேதர் பண்றாங்க. பட் எப்படி? டுடே வீடியோல இத பத்தி தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் இந்த application எதை ஃபேஸ் பண்ணி வர்க் பண்ணுது? வெரி சிம்பிள். எத்தனை பர்சன் அவங்களோட டிவைசஸ்ல இந்த application இன்ஸ்டால் கொடுக்குறாங்களோ அவங்களோட டிவைசஸ்ல இருக்க அவங்களோட பர்சனல் டேட்டாவை ரெக்கார்ட் பண்ணி அதோட சர்வர், I mean பர்சனல் சர்வர்ல சேவ் பண்ணும். சோ நம்ம கிட்ட கேர் பண்ண நம்மளோட பர்சனல் டீடைலை அதோட சர்வர்ல சேவ் பண்ணி வைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளோட கான்டாக்ட் டீடைலும் ஸோ அதர் பர்சனுக்கு நாம என்ன நேம் கொடுத்து நம்மளோட மொபைல் கான்டாக்ட்ல சேவ் கொடுத்துருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளோட பர்சனல் மொபைலுக்கு அதர் பர்சன் என்ன நேம் கொடுத்து சேவ் பண்ணி வச்சிருக்காங்கன்னா அதோட சர்வரில் ஐ மீன் அதோட மிஷினரி சர்ச் கொடுத்து ஒரு ரிசல்ட்டை ப்ரொவைட் பண்ணும். ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸில் ஆல்ரெடி நாம எந்த ஒரு பர்டிகுலர் நம்பருக்கும் பர்டிகுலர் நேம் சேவ் கொடுத்துருப்போம். ஸோ இந்த மாதிரி மேட்சபிளை கனெக்ட் பண்ணி எந்த நேமுக்கு என்ன காமன் சுச்சுவேஷன்ஸ் வருதுன்னு சொல்லி ஆல்ரெடி அதோட டேட்டா பேஸில் சேவ் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் நமக்கு எந்த ஒரு பர்சன் கால் பண்ணாலுமே ஆல்ரெடி அது டேட்டா பேஸில் சேவ் பண்ணி வச்சிருக்கிற சேம் நேமை மேட்சபிளாக நமக்கு டிஸ்பிளே பண்ணும். ஸோ இதுதான் அந்த அப்ளிகேஷனோட ஒர்க். ஸோ ஆல்ரெடி நம்ம கிட்ட இருந்து கேர் பண்ண நம்மளோட பர்சனல் டேட்டா வச்சுட்டு அதர் பர்சன் கிட்ட இருந்து கேர் பண்ண டேட்டாவை நமக்கு டிஸ்பிளே பண்ணுது. ஸோ இந்த பர்டிகுலர் அப்ளிகேஷன் கிட்ட எந்த ஒரு பர்சனல் டீடைலும் இல்லை. ஸோ நம்ம கிட்ட இருந்து கேதர் பண்ண நம்மளோட டீடைலை நமக்கே டிஸ்பிளே பண்ணுது. ஸோ இதுதான் அந்த அப்ளிகேஷனோட ஒர்க். ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸில் நம்மளோட ப்ரைவசி ஃபுல்லாக அவுட் ஆகும். ஸோ நம்மளோட ப்ரைவசியை செக்யூர் பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த டீடைல் தெரிஞ்சுக்க Truecaller வெப்சைட்டை ஜஸ்ட் ஓப்பன் கொடுத்தீங்கன்னா ஸ்க்ரோல் கொடுத்து கீழே வந்தீங்கன்னா கீழே டவுனில் ஒரு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க ப்ரைவசி. ஜஸ்ட் இந்த ப்ரைவசி பாலிசியை கிளிக் கொடுங்க. வெப்சைட் அண்ட் அப்ளிகேஷன் யூஸருக்கு ப்ரைவசி பாலிசி ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ எந்த ஒரு அப்ளிகேஷன் யூஸரோட ப்ரைவசி பாலிசி தெரிஞ்சுக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த Truecaller வெப்சைட்டில் உங்களோட ப்ரைவசி பாலிசி கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த ப்ரைவசி பாலிசியில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க நம்ம கிட்ட ஐ மீன் இந்த அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணுறவங்க என்னென்ன பர்சனல் டீடைல் இவங்க கேதர் பண்ணுறாங்கன்னு சொல்லி. ஸோ இவங்களோட வெப்சைட்டில் இவங்க ப்ரைவசி பாலிசியை ரீட் பண்ணால் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பாங்க. when you install and use the service Truecaller will be collect your personal information from your and any devices you may use in the interaction with your service. So next continue read கொடுத்தா full and explain பண்ணிருப்பாங்க. நம்மளோட location, your IP address, devices ID, next devices manufacturing and type கேட்டிருக்காங்க. next devices hardware settings, SIM card usage, application install on your devices, next ID for advertisement, next add data, operator system, web browser operator. So நிறைய more than நிறைய கேட்டிருக்காங்க. ஸோ இந்த privacy policy ஃபுல்லாக ரீட் பண்ணால் வீடியோ ரொம்ப லெங்க் ஆகும். ஸோ இவங்களோட வெப்சைட்டில் இவங்களோட privacy policy நீங்கள் ரீட் பண்ணி பாருங்க. ஸோ இவங்க நம்ம டிவைசஸில் இருக்க ஆல் பர்மிஷனே அலோடு கேட்டிருக்காங்க. ஸோ அந்த அலோட நம்ம கிளிக் கொடுக்கறதால ஸோ நம்ம இந்த அப்ளிகேஷன் இன்ஸ்டால் கொடுத்தா நம்ம கிட்ட இருக்க பர்சனல் டீடைல் நம்மளோட டிவைஸில் சேவ் பண்ணி வச்சிருக்க ஆல் டீடைலை இவங்க ஈஸியாக கேதர் பண்ணி உங்களோட சர்வரில் சேவ் பண்ண முடியும். ஸோ மிஸ்யூஸும் பண்ண முடியும். ஸோ இந்த பிரைவசி பாலிசி நீங்கள் ரீட் பண்ணால் ஃபுல்லாக உங்களுக்கு தெரியும். ஸோ அந்த அப்ளிகேஷன் நம்ம இன்ஸ்டால் கொடுத்தா நம்மளோட மொபைலில் இவங்க என்னென்ன ஆக்சஸ் பண்ண முடியும்னு சொல்லி. ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளோட மொபைல் எத்தனை சிம் கார்டு போட்டுருக்கோம், என்னென்ன அப்ளிகேஷன் நம்ம இன்ஸ்டால் கொடுத்துருக்கோம், நம்மளோட மைக்ரோஃபோன், நம்மளோட கேமரா, நம்மளோட மெமரி கார்டு, நம்மளோட கேலரி ஃபுல்லாக இவங்களால ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ ஃபுல்லாக பர்மிஷன் அலோஸ் இவங்க பிரைவசி பாலிசியில் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸில் நம்ம இந்த அப்ளிகேஷன் இன்ஸ்டால் கொடுக்கும்போது ஜஸ்ட் இதோட பிரைவசி பாலிசிக்கு டிக் கொடுத்து நம்மளோட டிவைசஸில் இன்ஸ்டால் கொடுக்கும். நெக்ஸ்ட் நம்மளோட ஃபுல் டீடைலை கேர் பண்ணி இதோட சர்வரில் சேவ் பண்ணும். ஸோ நெக்ஸ்ட் இதே சேம் டீடைலை நமக்கு டிஸ்பிளே பண்ணும். ஸோ இதுக்கு தான் கிரவுட் சோர்சிங் நேம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளோட டீடைலை கேர் பண்ணி நமக்கே டீடைல் கொடுக்குறது. ஸோ இதுதான் கிரவுட் சோர்சிங். ஸோ இந்த பர்டிகுலர் அப்ளிகேஷன் கிட்ட எந்த ஒரு பர்சனல் இன்ஃபர்மேஷனும் கிடையாது. ஸோ நம்மளோட இன்ஃபர்மேஷனை கேர் பண்ணி நமக்கே கொடுக்குறாங்க. ஸோ இந்த அப்ளிகேஷன் யூசர் கிட்ட பர்சனலாக எந்த டேட்டாவும் கிடையாது. ஸோ நம்ம கிட்ட கேர் பண்ண நம்மளோட டேட்டாவை நமக்கே டிஸ்பிளே பண்ணுறாங்க. பட் நாம நினைக்கலாம் நமக்கு இப்போ ஒரு சில ஹெல்ப் பண்ணுறாங்க. ஸோ அன்னோன் நம்பர், ஃபேக் நம்பரை நமக்கு காட்டுறாங்க. ஸோ இந்த இதில் நமக்கு ஹெல்ப் தான் பண்ணுறாங்கன்னு சொல்லி. பட் இந்த அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணும்போது இந்த அப்ளிகேஷன் அலோட பார்க்கலாம். நம்மளோட மைக்ரோஃபோன், கேமரா, கேலரி அலோடு கேட்பாங்க. பட் இந்த அலோட வச்சு நம்ம கிட்ட இருந்து நிறைய விஷயத்தை கேதர் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸில் இந்த பிரைவசி பாலிசியை ரீட் பண்ணாமல் நாம கொடுக்குற அலோடு நமக்கே ப்ராப்ளத்தை உண்டு பண்ணலாம். ஸோ அவங்க நம்மளோட மைக்ரோஃபோன், கேமரா, ஸோ கேலரி இந்த மாதிரி ஆக்சஸ் அலோஸ் கேட்குறாங்க. அவங்க இருந்த இடத்துலேருந்து நம்மளோட மொபைல் ஆப்ரேட் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளோட மொபைல் கேமரா வச்சு நம்மளோட ஆக்டிவிட்டிஸ் ரெக்கார்ட் பண்ண முடியும். நம்ம எந்த பர்சன்ட் பேசுகிறோம் நம்மளோட கால் ரெக்கார்ட் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸில் எந்த அலோஸ் கொடுக்குறது வெரி ரிஸ்க். ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸில் நம்ம கொடுக்குற அலோடு நம்மளோட பர்சனல் டீடைலை இந்த மாதிரி அப்ளிகேஷன் யூசர் நம்மளோட பர்சனல் டீடைலை நம்மளோட மொபைல் கேமராவிலேருந்து வாட்ச் பண்ணுறாங்க, நம்மளோட டீடைலை கேர் பண்ணுறாங்க, நம்மளோட ஃபேமிலி போட்டோவையும் மிஸ்யூஸ் பண்ணுறாங்க. ஸோ நெக்ஸ்ட் நம்மளோட டீடைலை இந்தியாவோட அவுட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த அப்ளிகேஷன் ஐ மீன் இந்த Truecaller அப்ளிகேஷன் இந்தியாவோட அப்ளிகேஷன் கிடையாது, இது அதர் கண்ட்ரி அப்ளிகேஷன். ஸோ நெக்ஸ்ட் இவங்களோட வெப்சைட்டில் இவங்க எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. இவங்களோட அப்ளிகேஷன் 100 மில்லியன் பீப்புள் இன்ஸ்டால் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் 250 மில்லியன் பீப்புள் இவங்களோட வெப்சைட்டை ட்ரஸ்ட் கொடுத்து வச்சிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி அப்ளிகேஷன் யூசர்லேருந்து நம்மளோட பிரைவசி பாலிசி எப்படி செக்யூர் பண்ணுறது பற்றி நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி அப்ளிகேஷன் யூசர் எப்படி அமௌண்ட் ஏர்ன் பண்ணுறாங்க, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த Truecaller எப்படி அமௌண்ட் ஏர்ன் பண்ணுறாங்க பற்றி பார்க்கலாம். ஸோ இந்த அப்ளிகேஷன் Truecaller அப்ளிகேஷன் 3 வே வச்சிருக்காங்க. இதில் ஃபர்ஸ்ட் பெட்டர் வே பார்த்தீங்கன்னா AdSense, ஐ மீன் Google AdSense. இவங்க இந்த அப்ளிகேஷன் ஓப்பன் கொடுத்தா சென்டரில் ஆட் டிஸ்பிளே ஆகும். ஸோ அந்த ஆடில் அவங்க ஃபர்ஸ்ட் நிறைய அமௌண்ட் ஏர்ன் பண்ணுறாங்க. ஸோ இந்த அப்ளிகேஷன் ஓப்பன் கொடுத்தா இடையில நிறைய அட்வர்டைஸ்மெண்ட் டிஸ்பிளே ஆகும். ஸோ இந்த ஆடில் நிறைய அமௌண்ட் ஏர்ன் பண்ணுறாங்க. ஸோ இந்த ஏடோட இவங்க அதிகமாக அமௌண்ட் ஏர்ன் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா டேட்டா ஷேரிங். இந்த டேட்டா ஷேரிங்க்கு மீனிங் என்ன பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட இருந்து கேர் பண்ண நம்மளோட டீடைலை தேர்ட் பார்ட்டி வெப்சைட், தேர்ட் பார்ட்டி அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு இவங்க ஷேர் பண்ணுவாங்க. ஸோ இதனால இவங்க அமௌண்ட் நிறைய ஏர்ன் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸில் ஒரு ப்ராடக்ட்டை பற்றி தமிழ்நாட்டில் சேல் பண்ண நினைச்சா, அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்க நினைச்சா அந்த பர்டிகுலர் பர்சன் Truecaller கான்டாக்ட் பண்ணால் வெரி சிம்பிளாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் Truecaller தமிழ்நாட்டில் எத்தனை பேர் இன்ஸ்டால் பண்ணிருக்காங்களோ ஃபுல் டீடைல் அதோட சர்வரில் இருக்கும். ஸோ அந்த டீடைலை எடுப்பாங்க. நெக்ஸ்ட் அந்த ஃபுல் டீடைல் இருக்கிற சர்வரில் இருக்க பர்சனை ஒரு ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்கூல் பர்சன், பேங்க் பர்சன், காலேஜ் பர்சன் ஃபுல்லாக ஷார்ட் லிஸ்ட் பண்ணி அவங்களோட மைண்ட் செட்டுக்கு தகுந்த மாதிரி அட்வர்டைஸ்மெண்ட் கொடுப்பாங்க. ஸோ Truecaller இன்ஸ்டால் கொடுத்தா ஒரு டாக்ஸ் டிஸ்பிளே பண்ணுவாங்க. இதில் நம்மளோட மொபைல் நம்பர் கேட்டகரியை சூஸ் பண்ண சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளோட மொபைல் கேட்டகரி பேங்க் ஒர்க்கர், காலேஜ் மேட், ஸ்கூல் மேட், நெக்ஸ்ட் மூவி மேக்கர். ஸோ அந்த மாதிரி நிறைய கேட்டகரி கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் நம்ம சூஸ் பண்ணால் ஸோ நம்மளோட மொபைல் நம்பரை ஒரு ஷார்ட் லிஸ்ட் பண்ணி அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு டிஸ்பிளே பண்ணுவாங்க. ஸோ நெக்ஸ்ட் அட்வர்டைஸ்மெண்டர் நம்மளோட மைண்ட் செட்டை பொறுத்து ஸோ நமக்கு ஆடை டிஸ்பிளே பண்ணுவாங்க.
ஸோ இந்த அப்ளிகேஷன் ஃப்ரீயாக ப்ரொவைட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் பெய்ட் வெர்ஷனும் கொடுக்குறாங்க. பெய்ட் வெர்ஷனில் 60 to 70 rupees பே பண்ணிங்கன்னா நம்மளோட மொபைல் நம்பர் நம்மளோட மொபைல் நம்பர் ட்ரூகாலரில் எந்தெந்த பர்சன் எந்தெந்த லொகேஷனில் சர்ச் பண்ணாங்கன்னு சொல்லி நமக்கு டிஸ்ப்ளே பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் நம்மளோட மொபைல் ஆப்பில் டிஸ்ப்ளே ஆகிற ஆடையும் ரிமூவ் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் மெத்தட் ஃபாலோ பண்ணி நிறைய அமௌண்ட்டை ஏர்ன் பண்ணுறாங்க இந்த அப்ளிகேஷன் யூசர். பட் இதனால் நமக்கு கிடைக்கிற பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா சிம்பிள். ஸோ நமக்கு பார்த்தீங்கன்னா சிம்பிள், நம்மளோட ஃபோனில் நமக்கு வர கால் நமக்கு கால் பண்ணுற அந்த பர்டிகுலர் பர்சனோட நேம் மட்டுமே நமக்கு டிஸ்ப்ளே பண்ணுறாங்க. ஸோ அதுவும் நம்மகிட்டேருந்து கேர் பண்ணால் நம்மளோட பர்சனல் டீடைல் வச்சு. நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா ஜிமெயில் ஐடி பாஸ்வேர்டு. ஃபார் எக்ஸாம்பிள் ட்ரூகாலர் லாகின் கொடுத்துருக்க சேம் ஜிமெயில் ஐடி பாஸ்வேர்டில் என்னென்ன அக்கௌண்ட், ஃபார் எக்ஸாம்பிள் கூகுள், ஃபேஸ்புக், ஸோ அந்த மாதிரி அதர் சோஷியல் மீடியாவில் என்னென்ன அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுறீங்களோ ஆல் அக்கௌண்ட் இந்த அப்ளிகேஷன் யூஸரால் ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ இந்த வீடியோட ஃபுல் டாபிக் இந்த வீடியோட ஃபுல் மீனிங் பார்த்தீங்கன்னா நம்மளோட பிரைவசி பாலிசி எப்படி செக்யூர் பண்ணுறது மெயின் பண்ணி தான் இந்த வீடியோ டெடிகேட் பண்ணுறோம். பட் உங்களோட பிரைவசி பாலிசி உங்களுக்கு அவ்வளோவா செக்யூர் இல்லை. ஸோ ட்ரூகாலர் கொடுக்குற சம இன்ஃபர்மேஷன் மட்டுமே போதும்னு நினச்சா ஃப்ரீயாக உங்களோட மொபைல் டிவைஸில் இந்த அப்ளிகேஷனை ரன் பண்ணலாம், நோ ப்ராப்ளம். பட் இந்த அப்ளிகேஷன் நம்மளோட டிவைஸில் இன்ஸ்டால் பண்ணாமல் இந்த அப்ளிகேஷனோட ஃபுல் பெனிஃபிட்டை நாம எடுக்க ஒரு சிம்பிள் வே இருக்குது. ஸோ இதுக்கு ஃப்ரெஷ்ஷாக ஒரு ஜிமெயில் ஐடி கிரியேட் பண்ணி www.truecaller.comல உங்களோட ஜிமெயில் ஐடியில் நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக கிரியேட் பண்ண ஜிமெயில் ஐடியில் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி வைங்க. ஸோ நீங்கள் கிரியேட் பண்ண அந்த ஜிமெயில் ஐடியில் அதர் அக்கௌண்ட் எதுவுமே கிரியேட் பண்ணக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், அதில் அதர் டீடைல் உங்களோட பர்சனல் டீடைல், கூகுள் அக்கௌண்ட், ஃபேஸ்புக், ஸோ இது மாதிரி எதுவுமே லாகின் கொடுக்காம ஃப்ரெஷ்ஷாக அந்த ட்ரூகாலருக்கு மட்டுமே நீங்கள் அந்த ஜிமெயில் அக்கௌண்ட்டை யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் உங்கள் மொபைலுக்கு வர எந்த ஒரு நம்பருமே ட்ரூகாலரில் கொடுத்து சர்ச் கொடுத்தா ரிசல்ட் உங்களுக்கு டிஸ்ப்ளே ஆகும். ஸோ இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி உங்களோட பிரைவசியை செக்யூர் பண்ண முடியும். நெக்ஸ்ட் ட்ரூகாலரில் உள்ள ஃபுல் பெனிஃபிட்டையும் உங்களால் எடுக்க முடியும். ஸோ இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுறதால உங்களோட பர்சனல் டேட்டா பேஸை அதர் பர்சன் கேதர் பண்ண முடியாது. உங்களோட டேட்டா பேஸ் உங்களோட பிரைவசி செக்யூராக இருக்கும். பட் உங்களோட மொபைல் ஃபோன் அதர் டிவைஸில் அந்த சம் அப்ளிகேஷன் இன்ஸ்டால் கொடுத்தீங்கன்னா ட்ரூகாலர் இன்ஸ்டால் கொடுத்தீங்கன்னா உங்களோட டேட்டா பேஸ்க்கான அப்ளிகேஷன் அலோடு கொடுக்குற மாதிரி சுச்சுவேஷன்ஸ் வரும். ஸோ உங்களோட டேட்டா பேஸ் உங்களோட பிரைவசி செக்யூர் இல்லாமல் போகும். சம் சுச்சுவேஷன்ஸில் நம்மளோட ஜிமெயில் ஐடி மொபைல் நம்பருக்கு அட்வர்டைஸ்மெண்ட் வரும். ஸோ ஹோம் லோன், இன்சூரன்ஸ், மோர் இந்த மாதிரி அட்வர்டைஸ்மெண்ட் டிஸ்ப்ளே ஆகும். ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸில் நாம திங்க் பண்ணலாம் நம்மளோட பிரைவசி அதர் பர்சனுக்கு எப்படி தெரியும், நமக்கு எப்படி இந்த எஸ்எம்எஸ் ரிசீவ் ஆகுது. ஸோ நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் உங்களோட பிரைவசி அதர் பர்சன் யாரோ மிஸ்யூஸ் பண்ணுறாங்க. ஸோ ஓகே, டுடே நம்ம சேனலில் பார்த்த வீடியோ ஃபுல்லாக நாலேஜபிளுக்கான வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா அந்த வீடியோ லைக் கொடுங்க, இந்த மெசேஜ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் கொடுங்க. மேலும் இது போன்ற லேட்டஸ்ட் அண்ட் டெக்னாலஜி வீடியோக்கு சேனல் சப்ஸ்கிரைப் கொடுங்க. ராக்கர் மிஸ்ட்ரீஸ், தேங்க் ஃபார் வாட்சிங். ஹேவ் எ நைஸ் டே. ஐ வில் மீட் தி நெக்ஸ்ட் வீடியோ. டேக் கேர். பை.